ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். வரலட்சுமி பூஜை நேற்று நம்ம வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜை வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நான் எப்பவுமே படம் வச்சு தான் பூஜை பண்ணுவேன். கலசமெல்லாம் வைக்கிற பழக்கம் இல்லை நம்ம வீட்டில். நான் எப்படி சிம்பிளாக பூஜை பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால தான். ஓகே, முந்தின நாளே விடுப்பூவாக வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி வச்சுக்கிட்டேங்க. இது மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கிச்சன் தான் க்ளீனாக அடுப்படி தொடச்சி விட்டுட்டு உப்பும் அந்த உரல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம்லாம் கோலம் போட்டு அதுக்குமே பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு, அதாவது கேஸ் ஸ்டவ்வுக்கு அரிசி மாவில் கோலம் போட்டு பொட்டு எல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்குண்டான மரியாதையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்மளோட ஏற்கனவே பூஜை அறையில் மற்ற சுவாமி படங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாமே பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை எடுத்து நான் படம் தான் வைக்க போகிறேன்றதுனால அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா வாசனையான ஜவ்வாது தைலம் வாங்கியிருந்தேன். இந்த முறை தான் நான் இது வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதை ஃபோட்டோவில் தடவிக்கிட்டேங்க. நல்லா வாசனையான பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே விருப்பம். அதனால் அதை தடவிக்கிட்டு இது பொட்டு வைக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்னெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது. ஓகே, அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அந்த மனை போடுற இடத்த ஒரு வாட்டி தொடச்சி விட்டுக்கலாம். ஏற்கனவே க்ளீன் பண்ணியிருப்போம், இருந்தாலும் ஒரு முறை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மனைப்பலகை இப்போல்லாம் ஆன்லைனில் ஆஃப்லைன்லலாம் விதவிதமாக கிடைக்கிது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுவாமிக்குன்னு தனியாக துணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த துணி தான் விரித்து விட்டுருக்கேன். அதில் அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே துணியை விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே தலைவாழை இலை போட்டிருக்கேன். அது எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக படம் மட்டும் வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் சொல்கிறதெல்லாம் முக்கியமாக மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பச்சரிசியை அதில் போட்டுக்கிட்டேன் வாழை இலையில். அதில் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கிட்டேன், மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். அதில் தான் நம்ம மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி குத்து விளக்கு கொண்டு வைக்கிறேங்க. ஒரு சில பேர் கலசத்துக்கு எப்படி தயார் பண்ணுவாங்களோ அது மாதிரி குத்து விளக்குக்கும் புடவையெல்லாம் கட்டிவிட்டு மகாலட்சுமியாக பாவிச்சு பூஜை பண்ணுவாங்க. அதனால் குத்து விளக்கு மெயினாக வச்சுருக்கணுங்க. பூஜைக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமா நான் அந்த வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு. அதாவது வீட்டில் அந்த விளக்கு தான் தீபம் ஏற்றுவேன், அதனால் அதையவே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாம் மங்கள பொருளாக நினைக்கக்கூடிய அந்த 2 குட்டி குட்டி பானை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சுருக்கிறேன். ஒன்றில் கல்லுப்பு, விரலி மஞ்சள், 5 ரூபாய் காயின், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கொட்டைப்பாக்கு, அதுக்கப்புறமா விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் சோம்பு, இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் மங்கள பொருள் நினைக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தங்கம், ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. மஞ்சள் குங்குமம், அதாவது கல்லுப்பு, இது கண்டிப்பாக வைக்கணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அச்சதை ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பச்சரிசி, நெய், மஞ்சள் கலந்த அச்சதை ரெடி பண்ணி அதில் தான் தீபத்துக்கு அந்த பிளேட்டில் கீழே போட்டிருக்கேன். இது கலசம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கலசங்க. குலதெய்வ கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் சரிங்க, பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் நம்ம அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் குலதெய்வ கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அச்சதை அந்த குத்து விளக்கு கீழேயும் போட்டிருக்கேன். வாழை இலை வச்சுருக்கேன், வெறும் தரையில் தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வாழை இலை மேலே தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா 5 முக குத்து விளக்கு தான், அதுவுமே நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் வச்சுருக்கேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே இதே மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். ப்ளவுஸ் பீஸு, அப்புறம் வளையல் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் 2 டசனு, அதுக்கப்புறமா பொட்டு,
அப்புறம் நமக்கு வந்து பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே கண்மைக்கு பதிலாக நான் ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் பூவு மல்லிகைப்பூ வந்து கண்டிப்பாக வந்து நான் வைக்கணும். சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே. அதுக்கப்புறமா மாதுளம்பழம் நெல்லிக்காய் வந்து மெயினாக வாங்கணும். அதுக்கப்புறம் எல்லா பழ வகைகளும் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம். நானுமே வந்து அளவாக தான் நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா முக்கியமான பொருளே இதுதான். அதாவது வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நானுமே வந்து ஒரு 7 பேருக்கு வந்து தாம்பூலம் கொடுத்தேங்க. அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் அது அப்படியே செட்டாகவே இருக்குது, அதனால் அப்படியே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பூஜைக்கு பார்த்திங்கன்னா 2 தேங்காய், பழம், அப்புறம் வெத்தலை பாக்கு, இதுதான் ரொம்பவே முக்கியங்க. இந்த பூஜைக்கு வந்து வெத்தலை பாக்கு, அந்த பழம், அந்த தாம்பூலம் தான் ரொம்ப முக்கியம். மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அது வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அட்சதை போட்டு அதையுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானுமே டெக்கரேட் பண்ணிட்டேன். அது எதுக்காக அப்படின்னா அந்த பிளேட்டெல்லாம் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான். இதுக்கிடையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க சொல்லி என் கணவர்கிட்ட சொன்னேங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டாரு. சரி, அவர் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரசாதம் பார்த்தீங்கன்னா பொங்கல், கேசரி, சுண்டல், லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளியோதரை, ஏதோ என்னால் முடிஞ்சது 5 வகையான பிரசாதம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கலாங்க. எதுவுமே முடியலனா பால், பொங்கல் வந்து வச்சுக்கலாங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ தாமரை வந்து இன்றைக்கி வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஒரு தாமரை பூவாச்சும் வாங்கி மகாலட்சுமிக்கு வைங்க. ஏன்னா ரொம்பவே சிறப்பு. தாமரை மலரில் தான் வந்து அமர்ந்திருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து தாமரை பூ வந்து இந்த பூஜைக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நானுமே வந்து ஒரே ஒரு தாமரை பூ தான் வாங்கிட்டு வந்தேங்க. ஓகே, இப்போ வந்து விரலி மஞ்சள் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த இலை வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா அர்ச்சனைக்காக தான். பிரசாதம் வந்து கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், பிளேட்டிங் பண்ணி அப்படியே பிளேட்டோடு வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்களில் அர்ச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிக்கொழுந்து, வில்வம், அரளிப்பூ, அதாவது செவ்வரளி, மல்லி, காயின்ஸுங்க. 108 காயின் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம். அப்படி காயின் இல்லை அப்படின்னா நானுமே இன்றைக்கி 9 காயின் வச்சு தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அட்சதை ரெடி பண்ண இல்லைங்களா, பச்சரிசி, மஞ்சள், நெய் போட்டு அந்த அட்சதை, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் முக்கியமாக இதெல்லாம் தான் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ண போகிறேன். கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து தெரிஞ்சால் சொல்லலாம். மகாலட்சுமி பாடல்கள் என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து 108 போற்றிகள் சொல்லி நான் சொன்ன இதை எல்லாமே வச்சு தான் அர்ச்சனை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதாவது விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜையெல்லாம், அதாவது ஊதுபத்தி கற்பூரெல்லாம் காமிச்சு எப்பவும் வழக்கமாக பண்ணுற பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கிற, அதாவது சுமங்கலி பெண்கள் கூப்பிட்ருப்போம் இல்லைங்களா, யாராக இருந்தாலுமே வந்தவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கணுங்க. சுமங்கலி பெண்கள் மட்டும் இல்லை, வயசானவங்க யார் வந்தாலுமே அவங்களுக்குமே கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நான் தாம்பூலத்துக்கு என்ன கொடுத்தேன் அதுவுமே நான் சிம்பிளாக தாங்க பண்ணுவேன், சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது நிறைய கொடுக்கக்கூடாது அப்படி நான் சொல்ல வரல. முக்கியமாக என்ன பொருள் கொடுக்கணுமோ அது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத. அதுக்கு மேற்பட்டு கொடுக்கறது அவங்கவுங்களோட மனசு சந்தோஷத்தையும் பிரியத்தையும் பொறுத்துங்க. சந்தோஷமாக நாம் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம். அவங்களும் சந்தோஷமாக அது வாங்கிப்பாங்க. அதை அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்தது தாங்க. அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நினச்சி நாம் செய்யக்கூடாது. நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாங்க. தாம்பூலம் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அதில் முக்கியமாக என்ன கொடுக்கணுமோ அது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் முதல் முறை செய்ய போகிறீங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்டாக அது இதுன்னு இப்போல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுதான் தாம்பூலத்துக்கு வந்து வெத்தலை பாக்கு, 2 பழம், தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், வளையல்,
அதுக்கப்புறமா பூவு, அப்புறம் நம்ம நெய்வேத்தியத்துக்காக செஞ்சோம் இல்லைங்களா அந்த பிரசாதம், அப்புறம் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. பிரசாதம் இதெல்லாம் கொடுக்கலாங்க. இதுதான் முக்கியமாக நான் கொடுப்பேன். இதுதான் முக்கியமான தாம்பூலம். உங்களுக்கு முதல் முறை படம் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. இதே மாதிரி என்ன மாதிரியே சிம்பிளாக வந்து நீங்களுமே இதே பூஜை முறையை ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.